வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் 19ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ அந்த வகையில மார்ச் 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகேவா? So what is the growth rate of Tamil Nadu economy from 2012-13 to 2023-24? 2012-13 முதல் 2023-24 வரை தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் என்ன அப்படின்னா 6.37%. அடுத்த கேள்வி, what is the contribution of service sector to Tamil Nadu economy in 2023-24? அதாவது 2023-24 ஆண்டு தமிழக பொருளாதாரத்துக்கு சேவை துறையின் பங்களிப்பு வந்து 53.63%. அடுத்தது, வேர் வாஸ் சென்னைஸ் ஃபர்ஸ்ட் வெட்லேண்ட் ஸ்பாஞ்ச் பார்க் இனாகரேட்டட்? சென்னையின் முதல் சதுப்பு நில கடற்பாசி பூங்கா எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா போரூர்ல. அடுத்த கேள்வி, ரைசினா உரையாடல், ரைசினா டயலாக், நியூ டெல்லி, புதுடெல்லி. அடுத்த கேள்வி, இந்த நாகர்னோ கராபக் அப்படிங்கிற அந்த இடம் வந்து அர்மேனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சைக்குரிய பகுதி. அடுத்தது, டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷன் விருது ஆர்பிஐக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த கேள்வி, சந்திராயன் 5 இந்த திட்டம் வந்து இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து செய்ய போறாங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி, லியோ த அன்டோல்ட் ஸ்டோரி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் PS ராமன், சிஎஸ்கே டீம் பத்தினது. அடுத்த கேள்வி, ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியில வந்து யூகேயை சேர்ந்த லாண்டோ நாரிஸ் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு. ஆயுத தொழிற்சாலைகள் தினம், ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிஸ் டே, மார்ச் 18. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் மக்களே. மார்ச் 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம். முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சேன். தமிழ்நாடு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்கனாமிக் சர்வேல டெய்லி ஒரு 2-3 கண்டென்ட் பார்த்துட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போவோம். ஸோ முதல்ல கேள்வி, தமிழ்நாடு had the dash lowest retail inflation among 20 major Indian state in 2023-24. 2023-24 ஆண்டில் 20 முக்கிய இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு டேஷ் மிக குறைந்த சில்லறை பணவீக்கத்தை கொண்டிருந்ததுன்னா 8வது. ஸோ 8th அப்படிங்கிறத சரியான விடை மக்களே. இது டைரக்டா நமக்கு பொருளாதார ஆய்வறிக்கையில கொடுத்திருக்க ஒரு லைன். இதுல டைரக்டாவே நமக்கு கேள்வியா கேட்கலாம். ஓகேவா? ஸோ 8th அப்படிங்கிற ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது அக்ரிகல்ச்சர் பத்தின கேள்வி. வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டு இந்தியன் எக்கனாமி? தமிழ்நாட்டின் பொருளாதாரத்திற்கு விவசாயத்தின் பங்களிப்பு என்ன அப்படின்னா 1.5 லட்சம் கோடி. ஸோ எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1.5 லட்சம் கோடி. ஓகேவா? அதாவது நிறைய விஷயங்கள் வந்து இவங்க அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்ல சொன்னதுக்கும் எக்கனாமிக் சர்வேல சொன்னதுக்கும் சின்ன சின்ன வேரியேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால வந்து ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு விஷயம் தான் இருக்கும். அதனால அதுக்கு தகுந்தபடி ஆன்சர் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? சில நேரம் வந்து நீங்க கேக்குறீங்க, சார் ஒரு வாட்டி இது சொல்றீங்க, இன்னொரு வாட்டி வேற டேட்டா சொல்றீங்க அப்படின்னா ரெண்டுமே கவர்மெண்ட் கொடுத்த டேட்டா தான். ஆனா அங்கங்க அவங்களே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ 1.5 லட்சம் கோடி வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் வந்து நம்ம தமிழ்நாடு எக்கனாமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த 1.5 லட்சம் கோடி அப்படிங்கிறது மொத்த, அதாவது கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட்னு பார்த்தோம்ல, இந்த மொத்த கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட்ல எத்தனை சதவீதம் அப்படின்னா மொத்தம் 6% மட்டுமே. எத்தனை சதவீதம்? 6%. ஓகேவா? சோ நம்ம அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சர்வீஸ் செக்டார் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் வந்து 5வது பெரிய செக்டார், 5th லார்ஜஸ்ட் செக்டார். ஓகேவா? சோ 5வது ஆட்டு நமக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு அளிக்கக்கூடியதுல 5வது இடத்துல இருக்கிறது வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. அதே மாதிரி மொத்த சாகுபடி அந்த அந்த பரப்பளவு, டோட்டல் கிராப்டு ஏரியா, மொத்த சாகுபடி பரப்பளவு எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 34.4% இருக்கு. அதாவது 34.4% அப்படின்னா, அதாவது இப்போ வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு 100 ஏக்கர்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல 34.4 ஏக்கர் வந்து விவசாயம் பண்றாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இதுலயும் ஒரு 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 இத ரெண்டா பிரிக்கிறாங்க. அதாவது நம்ம அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லும்போது, விவசாயம்னு சொல்லும்போது, அதாவது ஃபுட் கிராப் அப்படின்னு பிரிப்போம். அதே மாதிரி நான் ஃபுட் கிராப். ஓகேவா? இப்ப நம்ம ஃபுட் கிராப் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் சொல்லுவோம்? அதாவது இது வந்து உணவு, இது உணவு அல்லாத தாவரங்கள். சோ உணவு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நமக்கு நமக்கு அரிசி, கோதுமை இதெல்லாம் இதுல வரும். சோ இதெல்லாம் மொத்தம் எத்தனை சதவீதம் அப்படின்னா 62%. இந்த நான் ஃபுட் கிராப்ஸ் எத்தனை சதவீதம் அப்படின்னா 38% அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர்ல
எது பிரதானமான ஒரு கிராப் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பேடி தான். ஓகேவா? அரிசி தான் வந்து நெல்லு தான் நமக்கு உள்ளதுலே பிரதானமானது. இதுவும் 34.4% அப்படிங்கிறது. ஓகேவா? அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்ல வேளாண் பட்ஜெட்ல தமிழ்நாடு இதுல ஃபர்ஸ்ட் இருக்கு, இதுல 2வது இருக்கு, இதுல 3வது இருக்குன்னு பார்த்தோம்ல. அதே மாதிரி இதுலயும் ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க. என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இங்க இடம் இல்ல, அதனால இங்க எழுதுறேன். தமிழ்நாடு எந்த உற்பத்தியில எல்லாம் முதல் இடத்துல இருக்காங்க அப்படின்னா ஆயில் சீடு, எண்ணெய் வித்துக்கள். எண்ணெய் வித்துக்கள், கிரவுண்ட் நட், நிலக்கடலை இருக்குல்ல, சோ கடலை, சோ கிரவுண்ட் நட்ஸ். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கரும்பு. சோ இந்த மூணுலயும் ப்ரொடக்டிவிட்டில ஃபர்ஸ்ட் இருக்கதா சொல்றாங்க. ஓகேவா? சோ 2வது இடத்துல இது வந்து நமக்கு அதுலயும் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, இதுலயும் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அதான் நான் சொன்னது. சோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. சோ 2வது இடத்துல வந்து அதாவது இதுல கொஸ்டின் கிளியரா கேட்பான். அக்கார்டிங் டு எக்கனாமிக் சர்வே அப்படின்னு கேட்பான். ஓகேவா? அதாவது பொருளாதார ஆய்வறிக்கையின்படி இது எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. 2வது இடத்துல அதாவது மெய்ஸ், அதாவது இந்த இந்த மக்காச்சோளத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மக்காச்சோளத்தினுடைய அந்த உற்பத்தியில வந்து இந்தியால தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. அதே மாதிரி நெல், பேடி, அரிசி உற்பத்தியில வந்து இந்தியால தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு அப்படிங்கறதை நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட் ஆனது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இன்னைக்கு இவ்வளவு போதும். ஆல்ரெடி நிறைய நம்பர் நிறைய டேட்டா பார்த்தாச்சு. சோ அடுத்து என்னோட பார்த்தரலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் செய்திகள் பார்க்கலாம். சோ இவர் யாருன்னு தெரியுதா? சோ இவர் வந்து நம்ம ஐஎஸ்ஆர்ஓ உடைய தலைவர் நாராயணன். ஓகேவா? இவர் அதாவது நிறைய நம்ம ஃபேஸ் எல்லாம் பார்த்தாலே நம்ம ஆன்சர் எல்லாம் ஈஸியா போடலாம். பிக்சர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இவர் யாரு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஐஐடி மெட்ராஸினுடைய ஹெட் காமகோடி அவர்கள். ஓகேவா? அப்போ ஏதோ ஒண்ணு ஓபன் பண்ணியிருக்காரு. யார் ஓபன் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஐஎஸ்ஆர்ஓ தலைவர் நாராயணன் ஓபன் பண்ணியிருக்காரு. எங்க ஓபன் பண்ணியிருக்காரு? ஐஐடி மெட்ராஸ்ல. ஓகேவா? சோ உள்ள போய் பார்த்துடலாம் மக்களே. வேர் வாஸ் த ஸ்ரீ எஸ் ராமகிருஷ்ணன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ஃப்ளூயிட் அண்ட் தெர்மல் சயின்ஸ் ரிசர்ச் இனாகிரேட்டட். ஸ்ரீ எஸ் ராமகிருஷ்ணன் திரவ மற்றும் வெப்ப அறிவியல் ஆராய்ச்சிக்கான சிறப்பு மையம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா வேற எங்க இல்ல, ஐஐடி மெட்ராஸ்ல தான். நம்ம ஐஐடி மெட்ராஸ் வந்து சமீபத்துல நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. சோ அதுல ஒரு 3 விஷயங்கள் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவுடைய முதல் இந்த ஹைப்பர் லூப். ஓகேவா? இந்த ஹைப்பர் லூப் டெஸ்ட் ட்ராக் எங்க வந்து இந்த சோதனை செய்யப்பட்டது அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ்ல. அதே மாதிரி இந்த ஐஎஸ்ஆர்ஓக்கு தேவைப்படுற ஒரு சிப்பு ஒண்ணு உருவாக்குனாங்க. ஐரிஸ் அப்படிங்கிற ஒரு சிப். இதை உருவாக்குனது யாருன்னா இதுவும் நமக்கு ஐஐடி மெட்ராஸ் தான். 3வது பாத்தீங்க அப்படின்னா ஒரு அட்லஸ். என்ன அட்லஸ் அப்படின்னா பாரத் இந்த ஜீனோம் கேன்சர் அட்லஸ். பாரத் ஜீனோம் கேன்சர் அட்லஸ் அப்படிங்கறத உருவாக்குனது நமக்கு ஐஐடி மெட்ராஸ் தான். அப்ப இந்த 3ல ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு இது யார் பண்ணாங்கன்னு கேட்டா ஐஐடி மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் தெளிவா போடணும். ஓகேவா? அடுத்த கேள்வி. சோ நெக்ஸ்ட் தேசிய செய்திகள் போயிடலாம். தேசிய செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய கோவில் பார்த்திருக்கோம். சிவன் கோயில் பார்த்திருப்போம், விஷ்ணு கோவில் பார்த்திருப்போம், முருகர் கோவில், பிள்ளையார் கோவில் நிறைய பார்த்திருக்கோம். அதாவது சத்ரபதி சிவாஜி இருக்காருல்ல, அதாவது இந்த நம்ம மராத்தியர்கள்ல படிச்சிருப்போம் சத்ரபதி சிவாஜி. அவருக்கு ஒரு கோவில் முதல் முறையா ஒரு அரசருக்குன்னு ஒரு கோவில் எழுப்பியிருக்காங்க. சோ அந்த கோவில் எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் மக்களே. வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெம்பிள் இனாகிரேட்டட்? முதல் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் கோவில் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா சோ நமக்கு சிவாஜினாலே மகாராஷ்டிரா தான். ஓகேவா? சோ மகாராஷ்டிரால ஓபன் பண்ணிருக்காங்க. மகாராஷ்டிரால எங்க அப்படிங்கறத வச்சு கேட்கலாம். ஓகேவா? அதாவது பிவாண்டி. பிவாண்டி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னா தானே அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்கு மக்களே. அந்த தானே மாவட்டத்துல தான் இது அமைந்திருக்கு. நமக்கு சிவாஜி அப்படின்னு சொல்லும்போது சத்ரபதி சிவாஜி எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? போன்ஸ்லே வம்சத்தை சேர்ந்தவர். போன்ஸ்லே டைனாஸ்டி. சோ இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. அதே மாதிரி சிவாஜி அவர்களுக்கு வந்து அந்த மகுடம் சூட்டப்பட்ட நாள், அதாவது அந்த கொரோனேஷன் டேட் என்னைக்கு அப்படிங்கிறது அதுவும் கேட்பாங்க. கேட்பாங்க எங்கன்னு கேட்பாங்க. ஓகேவா? இது ஜூன் 6, 1674. எங்க அப்படின்னா ராய்காட் கோட்டையில. சோ ராய்காட் கோட்டையில தான் அவருடைய முடிசூடும் விழா நடைபெற்றது. டேட்டும் முக்கியம், அவர் எந்த வம்சம்னு முக்கியம், எந்த இடத்துல வச்சு அப்படிங்கறது முக்கியம். இந்த இவருடைய கோவில் எங்க இருக்கு அப்படின்னா பிவாண்டி. எங்கன்னா தானே மாவட்டம். ஓகேவா? அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா பார்த்தாலே தெரியுது இது யார் அப்படின்னா தெலுங்கானாவுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி.
சோ தெலுங்கானால புதுசா ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பொதுவா வேறு மாநிலங்கள் உள்ள திட்டங்கள் கொடுத்துட்டு அது எந்த மாநிலத்தினுடையது அப்படிங்கறத கேட்கக்கூடிய வழக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கும் இருக்கு, எஸ்எஸ்சிக்கும் இருக்கு, ரயில்வேக்கும் இருக்கு. ஓகேவா? சோ இதெல்லாம் பார்க்க போறோம். விச் ஸ்டேட் லான்ச் த ராஜீவ் யுவா விகாசம் ஸ்கீம். ராஜீவ் யுவ விகாசம் திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ராஜீவ் அப்படின்னு சொல்லும்போது அதாவது சில கேள்விகள் இருக்கும் மக்களே. அதுல இருந்தே நம்ம ஈஸியா ஆன்சர் எடுக்கலாம். சோ ராஜீவ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ராஜீவ் காந்தியை குறிப்பிடுறது. அப்ப ராஜீவ் காந்தியை குறிப்பிடுறத வந்து யார் வைப்பாங்க? கண்டிப்பா பிஜேபி காரன் வைக்க மாட்டான். ஓகேவா? காங்கிரஸ்காரன் தான் வைப்பான். காங்கிரஸ்காரன் வந்து அவ்வளோ காங்கிரஸ் பார்ட்டி நிறைய மாநிலங்கள்ல எல்லாம் ஒண்ணும் ஆளல. விரல விட்டு என்ற அளவுக்கு தான் அவங்க மாநிலத்துல ஆள்றாங்க. சோ ஆப்ஷன்ல பாருங்களேன், மகாராஷ்டிரால பிஜேபி தேவேந்திர பட்னாவிஸ், பீகார்ல நிதிஷ்குமார், ஆந்திரால சந்திரபாபு நாயுடு. சோ இது எல்லாமே பிஜேபி கூட்டணி ஆட்சி. ஓகேவா? அப்ப மிச்சம் இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு தெலுங்கானா. சோ டைரக்டா இந்த மாதிரி போடலாம். இந்த திட்டம் என்ன அப்படிங்கறது ஜஸ்ட் சொல்றேன். அதாவது வேலை இல்லாம இருக்கக்கூடிய இளைஞர்களை தொழில் முனைவோர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம். அதாவது இளைஞர்கள் வந்து பிசினஸ் பண்றதுக்காக 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. சோ அதுக்கான திட்டம் தான் இந்த ராஜீவ் யுவா விகாசம் திட்டம். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாமா மக்களே? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். சோ இன்னைக்கு யாருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறோம் அப்படின்னா, இடம் சூப்பரா இருக்குல்ல பாக்க. சோ இவ்வளவு அருமையான ஒரு அதாவது நாடு இல்ல, நிறைய தீவுகள், அதாவது ஒரு அந்த தீவுகள்லாம் சேர்த்து ஒரு நாடு. சோ இந்த அழகான ஒரு நாட்டினுடைய பிரதமராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஓகே, பிரெஞ்சு பிஎட் வச்சிருக்க இவருடைய பெயர் தான் ஸ்டூவர்ட் யங் அப்படிங்கிறவர். ஓகேவா? சோ ஸ்டூவர்ட் யங் தான் வந்து ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ அப்படின்னு ஒரு நாட்டு இருக்கு. நம்ம கிரிக்கெட்ல கீரன் பொலார்ட்லாம் இருக்காருல்ல, பொலார்ட் அவர்கள் தான் இந்த ஊர்ல இருந்தா வந்தவர். ஓகேவா? சோ ட்ரினிடாட் அண்ட் டொபாகோலுடைய பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னா ஸ்டூவர்ட் யங். சோ இதனுடைய தலைநகரம் வந்து போர்ட் ஆஃப் ஸ்பெயின் அப்படின்னு சொல்றதுதான் இதனுடைய தலைநகரம். இதனுடைய கரன்சி நாணயத்தை என்னன்னு சொல்லும் அப்படின்னா ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ டாலர். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஆசிப் அலி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா பாகிஸ்தான் நாட்டினுடைய அதிபர். அனுரா குமாரா திசநாயக்கே அப்படிங்கிறவர் வந்து இலங்கையினுடைய அதிபர். ஷர்மா ஓலி அப்படிங்கிறவர் வந்து நேபாளுடைய பிரதமர். எப்பவுமே நம்ம அங்காளி பங்காளி பக்கத்துல இருக்கவனை பத்தி பக்கத்துல இருக்கவங்க யாரு, அதனாலதான் அப்பப்போ இது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்றேன். உங்களுடைய அதாவது இவங்களுடைய பெயர்கள் உங்களுக்கு பரிச்சயம் ஆகணும். ஓகேவா? எக்ஸாம்ல கேள்வி கேட்கறாங்க கேட்கல அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம். நம்ம வந்து நம்மள வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, எஜுகேட்டட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதாவது வந்து ஒரு நாட்டு எல்லாமே ஒரு தெரிஞ்ச ஒரு ஒரு பொலிட்டிக்கலி நாலேஜபிள் பர்சனா இருக்கணும். ஓகேவா? சோ அதனால நம்மள சுத்தி நடக்கிற எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ நாக்பூர்ல கலவரம் போயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ நாக்பூர்ல ஒரு கலவரம். சோ அது சில ஒரு அந்த அவுரங்கசீப் ஒரு பிரச்சனையை வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது அப்படியே முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்த்தலாம், சயின்ஸ் அண்ட் டெக். சயின்ஸ் அண்ட் டெக்ல வந்து என்ன சார் சயின்ஸ் அண்ட் டெக்னு சொல்லி சினிமா செய்திகளை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இவர் யாரு? சோ எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. ஓகேவா? இவர் யாரு? விக்ரமா? விக்ரம். சோ இவங்க யாரு? சோ சமீபத்துல கூட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா செய்திகள் எல்லாமே வந்து ஒரு விஷயம் வந்து வலம் வந்துச்சு. என்ன அப்படின்னா அதாவது பாடகி கல்பனா அவர்கள் வந்து தற்கொலை முயற்சி ஹைதராபாத்ல வந்து ஆஸ்பத்திரியில் அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரஸ் மீட் வந்து கொடுத்து அப்படிலாம் எதுவும் இல்லை அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் சொன்னாங்க. சோ விக்ரமையும் கல்பனா நமக்கு இப்ப இந்த விக்ரமையும் தெரியும், கல்பனாவும் தெரியும். ஆனா இப்ப இந்த விக்ரம் கல்பனா பத்தி பார்க்க போறது இல்ல. நம்ம வந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸர் விக்ரம் கல்பனா பத்தி பார்க்க போறோம். வாட் இஸ் விக்ரம் 3201 அண்ட் கல்பனா 3201 ரீசென்ட்லி இன் நியூஸ்? அதாவது ஐஎஸ்ஆர்ஓவும் செமிகண்டக்டர் லெபார்டரின்னு ஒரு லேப், ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கம்பெனி. செமிகண்டக்டர் லெபார்டரி அப்படிங்கிற ஒரு இது எங்க இருக்கு அப்படின்னா சண்டிகர்ல இருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து மைக்ரோ ப்ராசஸர் உருவாக்கி இருக்காங்க. ஓகேவா? அந்த மைக்ரோ ப்ராசஸருடைய பெயர் தான் ஒரு 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 இது பெயர் விக்ரம், இன்னொரு இது பெயர் கல்பனா. அதுல அந்த விக்ரம் இருக்குல்ல, அந்த விக்ரம் தான் வந்து இந்தியால முதல்ல இந்தியால உருவாக்கப்பட்ட, அதாவது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி இண்டிஜினியஸ். ஓகே, இந்தியால முதல்ல இந்தியாலே மொத்தமா தயாரிக்கப்பட்ட 32 பிட் நுண்செயலி, 32 பிட் மைக்ரோ ப்ராசஸர் எது
என்னது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா விக்ரம் 3201. ஓகேவா? அப்ப விக்ரம் 3201 இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி இண்டிஜினியஸ் 32-பிட் மைக்ரோ ப்ராசஸர். இண்டிஜினியஸ்னா இந்தியாக்களே செய்யப்பட்டது அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த விக்ரம் கல்பனா பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் வர வேண்டிய இந்த மைக்ரோ ப்ராசஸர். அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் வந்து என்ன கிரகம்னு தெரியுத பார்த்தாலே பிளானட். சோ என்ன பிளானட்னு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சாட்டர்ன், சனி. சோ இந்த சனி கிரகத்துல வந்து எத்தனை நிலவுகள் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு வந்து புதுசா ஒரு 128 நிலா நம்ம சனி கிரகத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இப்ப அதெல்லாம் சேர்த்து மொத்தமாட்டு a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab எவ்வளவு வருது அப்படின்னா 274 நிலவுகள் இருக்கு. சனி கிரகத்துல 274 நிலவு இருக்கு மக்களே. நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலேயே வந்து எந்த கிரகத்துக்கு எந்த பிளானட்டுக்கு அதிகமான நிலா இருக்கு அப்படின்னா சந்திரன் இருக்குன்னா நமக்கு சாட்டர்னுக்கு தான். ஜூபிட்டருக்கு வந்து 95 இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று நம்ம எர்த் பூமிக்கு வந்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஓகேவா? இதே இது மாஸ் எடுத்தீங்க பாத்தீங்கன்னா 2 இருக்கும். அதாவது 2 கிரகத்துக்கு வந்து நிலாவே கிடையாது. அங்க போனா நிலாவே நீங்க பார்க்க முடியாது. ஒண்ணு மெர்க்குரி, இன்னொன்னு வந்து வீனஸ். ஓகேவா? சோ மெர்க்குரியிலையும் வீனஸ்லயும் நமக்கு வந்து என்ன கிடையாது, நமக்கு மூன் கிடையாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஸ்டாட்டிக்கான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சாட்டர்ன்ல நிறைய 274 நிலா இருக்கு. உள்ளதுலயே பெரிய நிலா என்ன நிலா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அந்த நிலாவுடைய பெயர் டைட்டன். ஓகேவா? சாட்டனுடைய பெரிய நிலா பிக்கெஸ்ட் மூன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா டைட்டன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப இந்த அதாவது இப்போ எந்தெந்த பிளானட் எந்தெந்த கிரகத்துல எல்லாம் ரிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா என்ன ஆன்சர் போடுவீங்க? சாட்டன் மட்டுமா, சனியில மட்டும்தான் ரிங் இருக்குன்னு சொன்னாங்கன்னா தப்பு. அதாவது 4 கிரகத்துல இந்த மாதிரி ஒரு ரிங் இருக்கு. ஓகேவா? சோ என்னெல்லாம் அப்படின்னா ஒண்ணு ஜூபிட்டர், இன்னொன்னு சாட்டன், இன்னொன்னு வந்து யுரேனஸ், இன்னொன்னு நெப்டியூன். இந்த 4 கிரகத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிங் இருக்கு. ஓகேவா? இப்படி ரிங் இருக்குல்ல, இதே மாதிரி சாட்டன்ல மட்டும் இல்ல 4 இதுல இருக்கு. அப்ப ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியல? அதாவது இது எல்லாமே லைட்டா இருக்கும், அதனால நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்ல. இப்ப எங்கேயாவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இந்த 4 கிரகத்திலயும் 4 பிளானட்லயும் ரிங் இருக்கு அப்படிங்கிற ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்த விளையாட்டு செய்திகள் பார்த்துடலாம் மக்களே. விளையாட்டு செய்திகள்ல தளபதியை பத்தி பார்க்கலாம். சோ தளபதி பத்தி பார்க்க போறது இல்ல. வேணா 2026ல கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும்போது who is appointed as the next who is appointed as the chief minister of தமிழ்நாடு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வேணா சொல்லலாமான்னு பார்ப்போம். என்ன நடக்கு, லீடர் ஆஃப் அப்போசிஷனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நம்ம விளையாட்டு செய்திகள் போயிடலாம். என்ன அப்படின்னா வந்து கபடி, அதாவது கபடி வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதாவது செமிஃபைனல் விளையாடாமலே ஃபைனல் போயிருப்பாங்க. அது என்ன கணக்குன்னு தெரியல கில்லி படத்துல. ஓகே, அப்ப லாஜிக் பார்க்கறது இல்ல. இப்போ கொஞ்சம் மெச்சூர்டான லாஜிக் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, கண்டென்ட் குள்ள போயிடலாம். கபடி உலக கோப்பை 2025 மக்களே எங்க நடைபெற போகுது அப்படின்னா வந்து இங்கிலாந்துல. சோ கபடி விளையாட்டு போட்டி, கபடி உலக கோப்பை எங்க நடைபெற போகுதுன்னா இங்கிலாந்து. சமீபத்துல இந்தியால வந்து கொக்கோ உலக கோப்பை கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேவா? அந்த கொக்கோ உலக கோப்பை நியூ டெல்லியில தான் நடந்துச்சு. ஜெயிச்சது ஆண் பெண் 2 பிரிவிலுமே நம்ம இந்தியா தான் ஜெயிச்சாங்க. ஓகேவா? சோ இதே ஞாபகம் வச்சு 2025 அதாவது கொக்கோக்குன்னு முதல்ல ஒரு உலக கோப்பை எங்க நடைபெற்றதுன்னா இந்தியால தான். அது ஜெயிச்சதும் இந்தியா தான். அடுத்தது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வின்னர்ஸ் பேட்ச் மக்களே நாளைக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. சோ நாளைக்குள்ள எல்லாரும் நாளைக்கு 6 மணிக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிடுங்க. இதுல மொத்தம் 53 டெஸ்ட் இருக்கும் மக்களே. டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா either நீங்க பொது தமிழ் பிளஸ் ஜிஎஸ் எடுத்துக்கலாம், இல்ல ஜெனரல் இங்கிலீஷ் பிளஸ் ஜிஎஸ் எடுத்துக்கலாம். ஜிஎஸ் கேள்விகள் தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். ஓகேவா? சோ குரூப் 2க்காக படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 6 மந்த் பேட்சை ப்ராப்பரா யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி படிச்சா கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். 6 மாசம் நிறைய டெஸ்ட் இருக்கு. முதல்ல ஃபுல்லா ஸ்கூல் புக்கை கவர் பண்ணிடுவோம். 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் அட்டை டு அட்டை எல்லாத்தையும் படிச்சிருவோம். டெஸ்ட்டுக்கு கவர் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்து சிலபஸ் வைஸ் டெஸ்ட். ஏன்னா இது குரூப் 2. ஓகேவா? டிகிரி ஸ்டாண்டர்ட். அதனால ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே நிறைய விஷயங்கள் வரும். அதனால நமக்கு வந்து வெளியே உள்ள புத்தகத்துல இருந்து தனியா சிலபஸ் வைஸ் டெஸ்ட் வைப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட், பாலிசி நோட்டு, பட்ஜெட் டெஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். மொத்தம் 10,000க்கும் மேற்பட்ட கேள்விகள். கூகுள் ஃபார்ம்ல டெஸ்ட் இருக்கும். அதுக்கு நீங்க மார்க் பார்த்துக்கலாம், ரேங்க் பார்த்துக்கலாம். கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப், எக்ஸ்பிளேஷன் பிடிஎஃப் எல்லாமே அனுப்பிடுவோம் மக்களே. சோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு.
ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 2999 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. ஸ்கெடியூல் நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல இருக்கு. டெலகிராம் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அடுத்து தினம் ஒரு திட்டம் பார்த்தலாம். தினம் ஒரு திட்டத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் என்ன திட்டம் அப்படின்னா மீண்டும் மஞ்சப்பை அப்படிங்கிற திட்டம். சோ மீண்டும் மஞ்சப்பை திட்டம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 23 2021. இந்த திட்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது என்ன அப்படின்னா அதாவது இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டுக்கு மாற்றாக நம்ம வந்து மஞ்சப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கான திட்டம் தான் இந்த மீண்டும் மஞ்சப்பை அப்படிங்கிற திட்டம். அதாவது இப்போ எப்பவுமே நமக்கு எக்ஸாம்ல ஸ்கீம் பத்தி அப்படின்னா நம்ம ஸ்கீம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது மீண்டும் மஞ்சப்பை திட்டம் மூலமா என்னென்ன பெனிஃபிட் இருக்கு. ஸோ வந்து நமக்கு பிளாஸ்டிக் பொல்யூஷன் கம்மியாகும், நம்ம பூமிக்கு நல்லது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஓகேவா. ஸோ இது மீண்டும் மஞ்சப்பைன்னு ஒரு ஆப் இருக்கு. மீண்டும் மஞ்சப்பைக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்றாங்க. மீண்டும் மஞ்சப்பை வந்து அதாவது எப்பவுமே வந்து நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கன்னு சொல்றேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல ப்ரீவியஸ் இயர்னா இப்போ அதாவது பிப்ரவரி மாசம் 22ஆம் தேதி ஒரு எக்ஸாம் நடந்துச்சு, அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம். அதை மீண்டும் மஞ்சப்பை திட்டம் பத்தின கேள்வி இருந்துச்சு. அதாவது அதனுடைய நோக்கங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி ஈஸியா தான் இருந்துச்சு ஓகேவா. ஸோ அடுத்த கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன் போயிடலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க மக்களே. உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை வந்து ஈவி ராமசாமி. அவரு தான் வந்து காமராஜர் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவது அரசியல் தற்கொலையாகும்னு சொன்னவர். இப்ப இன்னைக்கான கேள்வி, when did சுபாஷ் சந்திர போஸ் formed ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக்? எப்போது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கை சுபாஷ் சந்திர போஸ் தோற்றுவித்தார்? ஏ மே 1939, பி ஜூன் 1939, சி செப்டம்பர், டி டிசம்பர். எல்லாமே 1939. சரியான விடை என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. ஸோ அடுத்து நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணாதவங்களுக்கு சொல்றேன். அக்டோபர் 2020 ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அனுப்பிடுவோம். குரூப் 1, 2, 4 எல்லாத்துக்குமே இது மட்டுமே போனா போதுமானது. ஒவ்வொரு எக்ஸாம் முன்னாடி தனியா ஸ்கீம்ஸ் பிடிஎஃப் என்னென்ன இம்பார்ட்டன்ட் எல்லாமே உங்களுக்கு இதுல அனுப்பிடுவோம். இதுல வந்து இந்த வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றவங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்புவோம். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் இருக்கும். டெஸ்ட் கூகுள் ஃபார்ம் லிங்க்ல இருக்கும். பிளஸ் பிடிஎஃப் எக்ஸ்பிளனேஷன் தனியாகவும் நம்ம கொடுப்போம். இதே மாதிரி மாசத்துக்கு 4 பிடிஎஃப் வரும். இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் நம்ம கிளப் பண்ணி கொடுப்போம். இது போக எக்ஸாம்க்கு முன்னாடி ஸ்கீம்ஸ் பிடிஎஃப், முக்கியமான சில கண்டென்ட் எல்லாம் நம்ம அதுலயும் கொடுப்போம். மெட்டீரியல் தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும் மக்களே. டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி, அதே மாதிரி பாண்டிச்சேரி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இது மட்டுமே போதுமானது. ஸோ இதுல நம்ம மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது மார்ச் 2வது வாரத்துக்கானது. நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு கொடுத்துருப்போம். இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெட்ல ஹைலைட் பண்ணிருப்போம். இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும் மக்களே. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா எப்படி கேட்கறாங்க எல்லாமே ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேள்வி, மேட்ச் த ஃபாலோயிங்கா தான் கேட்கறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய கேள்விகள் இருக்கும். சூஸ் த கரெக்ட் சரியான இணையத்தை இதுலயும் நம்ம நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட், ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் கொண்டு வந்திருப்போம். ஸோ இது வந்து இதுக்கான சொல்யூஷன் கீழே எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருப்போம். எல்லாமே தமிழ் இங்கிலீஷ் பைலிங்குவல் தான். ஸோ இப்போ நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் முதல் 2 வாரம் அனுப்பிடும். இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்கு. டெலிகிராம் சேனலுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல டெலிகிராம்ல போயிட்டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணீங்கன்னா வரும். இல்ல டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங்னா நமக்கு இங்கிலீஷ்ல தி ஹிந்து, தமிழ்ல தினமணி. அது போக நமக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன், முக்கியமான நியூஸ் எல்லாம் டப்புன்னு அப்டேட் பண்ணுவோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளவு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. நமக்கு இந்த ரீட்டைல் இன்ஃபிளேஷன்ல 8வது இடத்துல இருக்காங்க தமிழ்நாடு. அக்ரிகல்ச்சர் 1.5 லட்சம் கோடி தமிழ்நாடு பொருளாதாரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த ராமகிருஷ்ணன் ஆராய்ச்சி சிறப்பு மையம் ஐஐடி மெட்ராஸ்ல திறக்கப்பட்டது. சத்ரபதி சிவாஜி கோயில் மகாராஷ்டிரா பிவாண்டியில இருக்கு. ராஜீவ் யுவா விகாசம் திட்டம் தெலுங்கானாவுடையது. டிரினிடாட் அண்ட் டொபாகோவுடைய பிரைம் மினிஸ்டர் யாருன்னா ஸ்டுவர்ட் யங்.
விக்ரம் மற்றும் கல்பனானா மைக்ரோ ப்ராசஸர். அடுத்தது சாட்டர்ன்ல எத்தனை மூன் இருக்கு அப்படின்னா 274. கபடி உலக கோப்பை நடைபெற போகும் இடம் இங்கிலாந்து. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நம்ம டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு காலையில 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.